பஸ்கா அன்று ராத்திரியிலே இயேசுவை கைது செய்யும்படியாக கெட்சமனி தோட்டத்துக்கு வருகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், கெட்சமனி தோட்டத்திலே இயேசுவை கைது செய்த அந்த நாள் ஒரு பௌர்ணமியாக இருக்கிறது என்று வேத யூத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். நம்முடைய கேலண்டர் எல்லாம் சூரியனை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டது. ஆனால் யூத கேலண்டர் எல்லாம் சந்திரனை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டது. கெட்சமனி தோட்டத்திலே பயன்படுத்தப்பட்ட 2 விளக்குகள், ஒன்று பந்தம். இந்த பந்தம் என்பது லேண்டன், ஹரிக்கன் லேண்டன், அதாவது கவர்டு ஃப்ளேம், மூடப்பட்டு எரிகிற ஒரு விளக்காய் இருக்கிறது. இரண்டாவது தீவெட்டி. தீவெட்டி என்பது நேக்யூர் ஃப்ளேம், அதாவது நேராக எரிகிற ஒரு விளக்காய் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆங்கில வேதாகமத்திலே டார்ச்சஸ் என்று பயன்படுத்தப்படுகிறது. யோவான் 18:6 வாசிக்கும் பொழுது நான் தான் என்று இயேசு சொல்லுவார். அதே போல பாருங்கள், யாத்திராகமம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், ஐ ஆம் தட் ஐ ஆம், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். என்னாகமோ 9வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசஸ்தலத்தை, கூடாரத்தை மேக ஸ்தம்பம் மூடிற்று என்று வாசிக்கிறோம். மாத்திரமல்ல, இரவு நேரத்திலே அக்கினி மயமான ஒரு மேகம் வந்து நின்றது, அது விடிய காலம் மட்டும் வந்து நின்றது என்று வாசிக்கிறார். இயேசுவை பிடிக்க முயற்சி செய்கிறார்கள். இயேசு நான் தான் என்று சொல்லுகிறார். போர் சேவகர்கள் இடறி கீழே விழுகிறார்கள். 1 தீமோத்தேயு 3:16 வாசிக்கும் பொழுது காட் வெய்ட் இன் ஃபிளஷ், தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று இருக்கிறது. கொலைசியர் 2:9 வாசிக்கும் பொழுது தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் அவருக்குள் இருந்தது. முதல் முறை ஆண்டவர் மாம்சத்திலே வெளிப்பட்டதினாலே அவர்களால் பிடிக்க முடியவில்லை. பாருங்கள், 2வது முறை கர்த்தருடைய அவர் இயேசுவாகவே வெளிப்பட்டார். அதனால் தான் அவர்கள் பிடித்துக் கொள்ளுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், வாசஸ்தலத்தை முற்றிலும் அங்கே மேகம் வந்து நின்றது. இரவு முழுவதும் விடிய காலம் மட்டும் அக்கினி வந்து நின்றதை வாசிக்கிறோம் பழைய ஏற்பாட்டிலே. புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது இயேசுவுக்குள்ள தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் அவருக்குள்ள இருந்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த கெட்சமனி தோட்டத்தில் இருந்த 2 காரியங்கள், ஒன்று பந்தம், இன்னொன்று தீவெட்டியை பார்த்தோம். நடக்க ஆரம்பிக்கும் பொழுது மேகஸ்தம்பம் மூவ் ஆகும். இஸ்ரவேல் ஜனங்கள் நிற்கும் பொழுது மேகஸ்தம்பம் நிற்கும். மேகஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் இருந்த அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்குள்ள இருக்கிறார். தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் அவருக்குள் இருந்தது. அதே கர்த்தருடைய வல்லமையான அக்னி உங்களுக்குள்ள இருக்கிறது. யாக்கோப்பின் புத்திரர் அக்னியாகவும் யோசேப்பின் புத்திரர் அக்னி ஜுவாலையாகவும் இருப்பார்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.